கருணாநிதி குடும்பத்தில் இருந்தவர்கள், திரு ஸ்டாலின் குடும்பத்தில் இருந்தவர்களுக்கு தான் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு. அப்படிப்பட்ட நிலைமைதான் திமுக இருக்குது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அப்படி இல்ல. ஜனநாயகம் உள்ள ஒரு இயக்கம். யார் வேண்டாலும் உழைத்தால், கட்சிக்கு விசுவாசமா இருந்தால் உச்சபட்ச பதவிக்கு வர முடியும். திமுக வர முடியுமா? வர முடியுங்களா? ஒரு கிளை செயலாளர் அண்ணா திமுக பொதுச் செயலாளர் வர முடியும்னா அண்ணா திமுக தான் வர முடியும். ஒரு கிளை செயலாளர் எம்எல்ஏ ஆக முடியும், எம்பி ஆக முடியும், அமைச்சர் ஆக முடியும், முதலமைச்சரே ஆக முடியும் அண்ணா திமுக தான். திமுக போல வாரிசு அரசியல் கிடையாது. குடும்ப ஆட்சி இல்ல, மன்னர் ஆட்சி இல்ல. அண்ணா திமுக ஒரு ஜனநாயகம் உள்ள ஒரு கட்சி. ஏழைகளுக்கும் இடம் உண்டு, உழைப்பவர்களுக்கும் இடம் உண்டு. அவர்களும் எம்எல்ஏ ஆவார். கள்ளக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் என்ன மிட்டா மிராஸ் தாரா? பவானி சாகர் சட்டமன்ற உறுப்பினர் மிட்டா மிராஸ் தாரா? சாதாரண குடும்பத்தைச் சேர்ந்தவர், ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவர். அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் அண்ணா திமுகவிலே வேட்பாளர் நிறுத்தப்பட்டு வெற்றி பெற்று அழகுபாதிக்கின்ற கட்சி அண்ணா திமுக. அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலிலே இங்கே வந்திருக்கிற பல நிர்வாகிகள் வேட்பாளராக வருவதற்கு வாய்ப்பு உண்டு என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன்.